இன்று நாம் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் அடங்கிய ஆகமங்களின் பெயர்களை ஒழுங்காக கற்றுக்கொள்ளப் போகிறோம். புத்தகங்கள் மற்றும் அதிகார வரிசை. இந்த ஆடியோவில் பைபிளில் உள்ள அனைத்து புத்தகங்களும் அவற்றின் அதிகார வரிசையுடன் வாசிக்கப்படுகின்றன. இது கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் உதவுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது பழைய ஏற்பாடுடன் தொடங்குவோம். பழைய ஏற்பாடு மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அடங்கிய ஆகமங்கள்: ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். யோசுவாவின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம், ரூத்தின் சரித்திரம், சாமுவேலின் முதலாம் புத்தகம், சாமுவேலின் இரண்டாம் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம், ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம், நாளாகமத்தின் முதலாம் புத்தகம், நாளாகமத்தின் இரண்டாம் புத்தகம், எஸ்ராவின் புத்தகம், நெகேமியாவின் புத்தகம், எஸ்தரின் சரித்திரம், யோபுடைய சரித்திரம், சங்கீத புத்தகம், நீதிமொழிகள், பிரசங்கி, சாலமோனின் உன்னத பாட்டு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியாவின் புலம்பல், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், தானியேலின் புத்தகம், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபக்கூக், செப்பனையா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு மூல பாஷையாகிய கிரேக்க மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அடங்கிய ஆகமங்கள்: மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபீசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின மூன்றாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.